இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர் தமிழ், இவ்வளவுதான். ஒரு தடவை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டா அடுத்து வர போட்டி எல்லாமே ரொம்ப ஈஸி ஆயிடும். நீ இப்ப அடுத்த மேட்ச்க்கு ரெடி ஆகு, அப்ப நான் உன் கூடவே இருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. சரி, இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நடந்த எதை பத்தியும் யோசிக்க கூடாது. என்னால உன் மனசை புரிஞ்சுக்க முடியுது. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தமிழ். அதனாலதான் உன்னால இப்ப ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. ஓகேவா? சரி, இப்ப போய் ரெஸ்ட் எடு. வாடா, இவனையும் கூட்டு போ. சார், ஒரு நிமிஷம் வாங்க. சார், தமிழை யார் இப்படி பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும் சார். அதுக்கு அவசியமே இல்லை பாரதி. அந்த கல்பரேட் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சார் சொல்றீங்க? என்ன சார் சொல்றீங்க? ஸ்கூல்லயே இப்படி இருக்காங்களா? ஆமா பாரதி, எனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சதும் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அந்த ஆளை கையும் களவுமா பிடிக்க நினைச்சேன். ஆனா அந்த ராஸ்கல் எப்படியோ கையில மாட்டாம தப்பிச்சிட்டான். அவனை விடக்கூடாது. எனக்கு என்னமோ இவ மேலதான் சந்தேகமா இருக்கு. இவ எதுக்காக வாலண்டியரா இங்க வரணும்? பாரதி, நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். தமிழ் அங்கதான் இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சார், ஒரு தாய்க்கு குழந்தைக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதை உணர்ற சக்தி இருக்கு சார். பிறந்த குழந்தை பசியில அழும்போது தாய்க்கு தானா பால் சுரக்கும். அந்த மாதிரிதான் தமிழுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுச்சு. அந்த இடத்துக்கு போனதும் தமிழ் அங்கதான் இருக்கான்னு என் மனசுக்கு தோணிட்டே இருந்துச்சு சார். தமிழுக்கு பேச்சு போனாலும் அவ மனசார நினைச்சு ஏதாவது பேசினா அது எனக்கு கேக்குது சார். அவ வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. அதனால்தான் நான் ஃபாலோ பண்ணி போனேன். பாரதி, தமிழுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங்கையும் கனெக்ஷனையும் பார்க்கறப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு அம்மாவா தமிழுக்கான உங்களுடைய போராட்டம் எனக்கு பிரமிப்பாவும் இருக்கு. என்ன ஆனாலும் சரி, தமிழுக்கு துணையா இனிமே நானும் நீங்களும் இருப்போம். அவள் லைஃப்ல பெரிய உயரத்துக்கு போறதுக்கு நாம தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அடுத்த மேட்ச்லயும் தமிழ் கண்டிப்பா வின் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பாரதி. ரொம்ப தேங்க்ஸ் சார். தமிழுக்காக நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாரதி பேசுறீங்க? தேங்க்ஸ் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ் எப்படி உங்களுக்கு பொண்ணோ அதே மாதிரி எனக்கும் அவ பொண்ணுதான். அதை மறந்துடாதீங்க.